ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சம்ஷாவில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெஸ்ட் இன்டோர் பிளான்ட் சிசி பிளான்ட் பற்றி தான் டீட்டெயில்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னடா கடை வச்ச மாதிரி வச்சுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸோ மெனி தேங்க்ஸ். அது நம்ம வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? புதுசாக யாராவது வியூவர்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட்டு. நான் என்ன கேட்டால் சோம்பேறிகள் என்ன மாதிரி சோம்பேறிகள் வளர்த்தக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இந்த சிசி பிளான்ட். பட் வெரி வெரி அட்ராக்டிவ் பிளான்ட். இங்கே பாருங்கள், வெரி சூப்பராக இருக்கும். தெரியுதா? இது என்னடா கையிலே வச்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்களா? இதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டி நிறைய இருக்கலாம், பட் என்கிட்ட இருக்கிறது 2 வெரைட்டி இருக்குது. இந்த சிசிக்கு பார்த்தீங்கன்னா சிசி பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். சரியா? இந்த செட் சிசி பிளான்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட்டோட அப்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா செட் ஃபார் சாமியோகுல்காஸ் சாமிஃப்ளோரியா அப்படிங்கிறது தான் சிசி பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். இதுக்கு நிறைய பிளான்ட் பேரும் சொல்லுவாங்க. இதனோட லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி திக்காக இருக்கும். அது போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனிஷ். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இன்டோரில் வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். நம்ம வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆஃபீஸ் டேபிளில் வைக்கலாம், டைனிங் டேபிளில் வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம். டார்க் பிளேசஸில் எங்கே வச்சாலும் இந்த பிளான்ட் வெரி குஷியாக சூப்பராக வந்துடுவாங்க. இதனோட ப்ரொபகேஷன் மெத்தட் எப்படி, பாட்டிங் மிக்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எனக்கு நிறைய இந்த பிளான்ட்டை பற்றி ரொம்ப இன்டீரியராக தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வாட்டரிங் வந்து நம்ம நிறைய போர் பண்ணவே வேண்டாம். மாதத்துக்கு ஒருக்கா நம்ம எங்கேயாவது இதை வச்சுட்டு ஊருக்கே போய் வந்துடலாம். ஒரு 10 days 1 month ஆனாலும் இந்த பிளான்ட் வந்து டெத் ஆகாது. ஸோ வாட்டர் போர் பண்ணுங்கிற அவசியமே நமக்கு கிடையாது. இது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான பிளான்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிலே படக்கூடாது. உங்களுக்கு வெயிலே தேவையில்லை. டார்க் பிளேஸ்லாம் அழகாக வளர்க்கலாம். ஆஃபீஸில் வளர்க்கலாம். எல்லா பிளேசஸ்லும் உள்ள இண்டோரில் நம்ம எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம். பட் வெயிலே தேவையில்லை இந்த பிளான்ட்டுக்கு. அவ்வளோ ஒரு அழகான பிளான்ட்டு. இந்த பிளான்ட் எங்கிட்ட 2 இருக்குது. க்ரீன் இருக்குது, ப்ளஸ் பிளாக் சிசி இருக்குது. பிளாக் சிசி நான் காமிக்கிற பாருங்கள். அதே போல் இதனோட லீஃபோட வித்தியாசம் இருக்குது. சரியா? இன்னொரு பிளான்ட் வந்து கேர்வ்டாக இருக்கும். அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா இலை மடிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து ஜின்சியன்னு சொல்லுவாங்க, சிசி ஜின்சியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு ரொம்ப அழகானது. எப்படி ப்ரொபகேட் பண்ணாலும் லீஃப் மூலமாகவும் ப்ரொபகேட் பண்ணலாம், தண்டுகள் மூலமாகவும் பண்ணலாம், கிழங்குலேருந்தும் பண்ணலாம். இது ஆக்சுவலி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் கீழே. அதை நான் காமிக்கிற பாருங்கள் வீடியோவில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டு. அப்புறம் இந்த பிளாக் சிசி பாருங்கள். இதெல்லாம் என்னடா கையில் வச்சுட்ருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இண்டோரில் இருந்தது. இதுதான் பிளாக் சிசி. இதோ இந்த பிளான்ட் யாருக்காவது வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ இது சேல்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். இந்த பிளாக் சிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மெச்சூர் பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக் கலரில் லீஃப் வரும். இதோ மெச்சூராக இருந்தால் மட்டும்தான் பிளாக் லீஃபாக வரும். இல்லாட்டி க்ரீன் கலரில் வந்து க்ரீனில் தான் வந்து அது தை வருவாங்க. க்ரீனில் வந்து அதுக்கப்புறம் தான் பிளாக்காக வரும். மெச்சூர் பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் வரும். சிசி பிளாக் சிசி. இது ஒயிட் கலர். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும், இது வந்து என்னோட மூளையை யூஸ் பண்ணி நான் வச்ச டிசைன். ஆக்சுவலி பிளாக் கலரில் தான் இந்த பாட் இருந்தது. இது வந்து டிசைன் நான் பண்ணினேன். ஸோ அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது நம்ம எப்படி இந்த பிளான்ட்டை வந்துட்டு எவ்வளோ அழகாக வாட்டருக்குள்ளே நம்ம போட்டு வச்சு லீஃபை கட் பண்ணி போட்டாலும் வாட்டர்லேயும் ப்ரொபகேட் ஆகி வந்துடும். ஸோ மண்ணில் வச்சும் நம்ம ப்ரொபகேட் லீஃப் மூலமாகவும் பண்ணலாம், ஸ்டெம் மூலமாகவும் பண்ணலாம். இவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு, இன்டோர் பிளான்ட்டு. யார் ஈஸியாக குழந்தைங்க கையில் கூட கொடுத்து நம்ம வளர்க்கலாம். அந்த மாதிரி பெஸ்ட்டு இன்டோர் பிளான்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு இதோட ஏர் பியூரிஃபையர் பிளான்ட். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்டெம்ஸ் வந்து நல்லா லாங்காக வரும். இதிலெல்லாம் ஒரு சில வெரைட்டி ஷார்ட்டாக வரும். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பற்றி உள்ள ப்ரொபகேட் நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி பாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் சிசி, க்ரீன் சிசி. ஓகேவா? க்ரீன் சிசி. இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிழங்கு இருக்குது இல்லையா, கீழே இருக்குது இல்லையா, இதுதான் ரைசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஸ்டெம் கிடையாது. அதில் ஸ்பிட்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் லீஃப் வரும். ஓகேங்களா? இந்த ரைசோம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கடவுளோட கிஃப்ட் இந்த பிளான்ட்டுக்கு. நம்ம வாட்டர் ஊற்றும்போது இந்த ரைசோம்ஸை வந்து இந்த கிழங்குல வந்து சேமித்து வச்சுக்கும். இந்த கிழங்கு தெரியுதுங்களா? கிழங்குலேருந்து ரூட்டு. சரி, அந்த கிழங்குல சேமித்து வச்சுட்டு நம்ம தண்ணிகள் வற்றும் போது, தண்ணியை ஊற்றாத போது இந்த ரைசோம்ஸ் இந்த கிழங்குலேருந்து இந்த பிளான்ட்டுக்கான லீஃபுக்கும் அந்த ஸ்பெட்டிக்கிள்ஸ்க்கும் அதனோட வாட்டர் வந்து அதுவே செல்ஃபாக எடுத்துக்கும். இது செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட் மாதிரி.
நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு திரி போட்டுட்டோம்னா அதுவே வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இது ஒரு ஒரு இன்டோர் பிளான்ட்டு, வெரி வெரி அட்ராக்டிவ் பிளான்ட்டு. கலர் பாருங்கள் எவ்வளோ ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக. இதில் வந்துட்டு ஸ்டெம்முன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் இதிலிருந்து வரக்கூடியது ப்ரொப்பகேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. லீஃபில் பண்ணலாம், இந்த ஸ்பிட்குல்ஸில் பண்ணலாம், அவ்வளோ அழகாக பண்ணி வைக்கலாம். வெரி வெரி ஈஸி வளர்க்குறது. தண்ணி ஊற்ற வேண்டாம். உள்ள இன்டோரில் எங்கே வேணாலும் வைக்கலாம், எந்த பிளேசஸில் வேணாலும் வைக்கலாம். வெளிச்சம் வேணும் அப்படிங்கிறதே கிடையாது, வெயிலே படக்கூடாது. இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் கோகோபீட் ஆட் பண்ணலை. மணல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அதனோட செல்ஸ் நான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணலை. வெர்மி கம்போஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். எதுக்கு அப்படின்னா தண்ணி நல்லா வார்ந்து போகிற மாதிரி இருக்கணும், அதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. கோகோபீட்டு போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி நிறைய இஞ்சி வச்சுக்கும் இல்லையா, அதனால் நான் கோகோபீட் போடலை. ஆனால் ஒரு சில வீடியோஸ் நான் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் போட்டிருக்காங்க, பட் நான் போடலை. கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோல் உள்ள பாட்டை நம்ம எடுத்துகிட்டு நான் வந்து இது கொஞ்சம் பிளான்ட் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறனால ஒரு 8 இன்ச் பாட்டில் தான் நான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? இதனோட வந்து ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு இல்லையா, அதனால் 4-5 இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கட்டும், மறுபடியும் நம்ம மாற்றிட்டு இருக்க வேண்டாம். ஸ்மாலில் வச்சா மறுபடியும் மாற்றணும், அதுக்காக அடியில் வந்துட்டு செங்கல் போட்டுடலாம். எப்போது பிளான்ட்டு நீங்கள் எந்த பிளான்ட்டை பாட் பண்ணிங்கனாலும் அந்த ஹோலில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், செங்கல்லோ இல்லை சின்ன சின்ன சல்லிக்கல்லோ அந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் நமக்கு நிறைய இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கோகனட்டோட ஹஸ்க்கு அப்படி இல்லாட்டி தேங்காய் மஞ்சி அதை வச்சு கொஞ்சம் தேங்காய் மஞ்சியில் சட்டுன்னு தண்ணி வார்ந்து போயிடும். அப்போ நம்ம வந்து மண் போடும்போது என்ன ஆகும்னா பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கும்போது தண்ணி ஊற்றும்போது கீழே போயிடும். நாட்கள் ஆக ஆக அந்த மண் கம்மியாகிட்டே வரும். அது நமக்கு அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அந்த தேங்காய் மஞ்சி நம்ம வச்சுருக்கிறது. ஓகேவா? தேங்காய் மஞ்சி நம்ம போட்டு வைக்கும். ஃபெர்லைட் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணுவாங்க இதுக்கு. நான் அந்த ஃபெர்லைட்டோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் அந்த மண் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபெர்லைட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து எக்ஸல்ஸ் நம்ம வீட்டில் முட்டை உடைக்கும் போதெல்லாம் அந்த ஓடை நம்ம சேர்த்து வச்சுட்டு அதை மிக்சியில் நம்ம பொடி பண்ணி அதை மண்ணு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் எந்த பிளான்ட்டை ரீப்ளேட் பண்ணிங்களாலும் சரி, இல்லை புதுசாக வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கம்பல்சரி ஃபங்கிசைட் பவுடரில் டிப் பண்ணி வச்சோ இல்லை ஸ்ப்ரெட் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி ஸ்ப்ரே பண்ணியோ பண்ணணும். எந்த பிளான்ட் ஆனாலும் சரி, ஏன்னா அது வந்து நமக்கு அடுத்து மாற்றி வைக்கும்போது இன்ஃபெக்ஷன் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணும். இது புதுசாக யாராவது தெரியாதவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்காக தான் சொல்லுவேன். நம்ம நல்லா மண்ணை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை மேலாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மண்ணை நம்ம போடலாம். நான் பிளாக் சீசி அண்ட் க்ரீன் சீசி ரெண்டுமே வந்துட்டு வச்சுருக்கேன். அதனால் இது வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாக் சீசிங்கிறீங்க என்னடா க்ரீன் கலர் இருக்குன்னு நினைக்காதீங்க. பிளாக் சீசி வந்து துளிர் விட்டு சின்னதாக வளரும் போது க்ரோத் வந்து வரும் பார்த்திங்களா, புதுசாக வளர்றது க்ரீனிஷாக தான் வரும். அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம யாராவது பையர்ஸ் வந்து சிசி பிளான்ட் வாங்குவாங்க, நம்ம பிளாக் சிசின்னு கேட்டிருப்பாங்க, நம்ம கொடுத்துருப்போம், ஆனால் அது க்ரீனாக இருக்கும், ஆனால் திருப்பி கேட்பாங்க. அது தெரியாதவங்களுக்கு அதை சொல்லுவேன். பிளாக் சிசி மெச்சூர்ட் ஆகும்போது தான் அந்த லீஃப் எல்லாம் வந்து பிளாக்காக மாறும். புதுசாக தளிர்கள் வரும்போது க்ரீனிஷாக தான் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் ஆக தான் அது பிளாக்காக மாறி வரும். நல்ல ஒரு அட்ராக்டிவ் பிளாக் கலர் வரும். இது ஒயிட் கலர் பாட்டில் வச்சுருந்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்கும். பட் சடனாக எனக்கு அந்த ஒயிட் பாட் கிடைக்கல, அதனால் நான் வச்சுருக்கேன். நல்ல பிளான் தண்ணி ஊற்றினா வார்ந்து போகிற மாதிரி இருக்கணும். ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி வந்து நான் ஊற்றி விடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரீபாட் பண்ணும்போதே அந்த ஃபங்கிசைட் பவுடர் வாட்டர் இருக்கு இல்லையா, அதவே வந்து ஊற்றி விட்டுருவோம். நம்ம பாட் பண்ணி வச்சுட்டு உடனே கொண்டு போய் வெயிலில் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு அதே போல் சடனாக எடுத்து கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை பாட் பண்ணி வைக்கும்போது நல்ல ஷேடோ பிளேஸில் பிரைட்னஸான ஏரியாவில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துளிர்கள் வந்த பிறகு தான் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். ஒரு 1 or 2 days 3 days கழித்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கணும். பார்த்தீங்களா? ஃபங்கிசைட் பவுடர் மிக்ஸ் பண்ணி அதை டிப் பண்ணி வச்ச வாட்டரவே வந்து நான் இது போர் பண்ணி வைப்பேன். இதுக்கு நிறைய வாட்டர் போர் பண்ணுங்கிறதுல நான் இப்போ ஊற்றினா குறைஞ்சது ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து தான் ரிப்பீட் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா அந்த ரைசன்ஸே அது வாட்டர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுனோன்னா கூட அதுலேருந்து அவங்க சக் பண்ணி எடுத்துக்குவாங்க. 1 மாதங்களில் கழித்து நம்ம ஊருக்கு போய் வந்தாலும் இந்த பிளான்ட் ஒன்றுமே பண்ணாது.
அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான இந்த சிசி பிளான்ட்டு எல்லாருமே வளர்க்கலாங்க. வீடுகள் எவ்வளோ பெரிய பெரிய நம்ம அட்ராக்டிவ் வீடு கட்டினாலும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டை வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி சிசி பிளான்ட் இதனோட லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த லீஃபை பார்க்கும்போது சடனாக ஞாபகம் வந்தது லெமன் இருக்குல்ல, குட்டியாக வளரும்போது லெமனோட லீஃப் எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்கும். நல்ல திக்னஸ்ஸு அப்படியே பிளாஸ்டிக் லீஃப் மாதிரி இருக்கும், திக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அதை கட் பண்ணி எடுக்கும்போது கூட நம்ம அந்த லீஃபை வந்து சட்டுன்னு ஒடிக்க முடியாது, சிசர் வச்சு தான் கட் பண்ணணும். லீஃப் மூலமாகவும் ப்ரொபகேட் பண்ணலாம் இது. அதே போல் அந்த ஸ்பெட்டிகிள்ஸ் இருக்குல்ல அது மூலமாகவும் நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். வாட்டர்லேயும் ப்ரொபகேட் பண்ணலாம், மண் மூலமாகவும் பண்ணலாம். அதை நான் ப்ரொபகேட்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்த அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். நிறைய நம்ம பண்ண முடியும் இந்த லீஃபு. ரொம்ப ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 years பேக்கெல்லாம் 3000 rupees வரைக்கும்லாம் இது சேல் ஆச்சு. இப்போ குறைஞ்சது 150 200 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. இது பாருங்கள் என்னோடய சூப்பரான ஒரு க்ரீன் சிசி பார்த்திங்களா, செம்மையாக இருக்கா கலரு, ரொம்ப நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா ரீபாட் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து வெடி வச்சனால அந்த லீஃப் எல்லாம் வந்து எல்லோயிஷ் அடிச்சிருக்கு. நாட்கள் ஆக நல்லா டார்க் க்ரீனாக வந்துடும். எப்போவுமே நம்ம இப்போ வந்து எந்த ஒரு பிளான்ட்டையுமே வெயிலுக்கு கொண்டு போகலை அப்படின்னாவே அதனோட கலர் வந்து டார்க்னிங் அப்படி க்ரீனிஷ் ஆகும். ஒரு சில அந்த மணி பிளான்ட் மாதிரி தான் இதுவும். வேரிகேட்டட் லீஃப் உள்ள பிளான்ட்டும் இருக்குது, ஒயிட் வித்து க்ரீன் அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. இது எல்லோயிஷ் மயில் அடிக்குது, செம்மையாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதில் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணியெல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு செம்மையான இன்டோர் பிளான்ட்டுங்க, வாங்காதவங்க யாருனாலும் வாங்கிக்கோங்க. இது அப்படியே நம்ம வீட்டில் வைக்கும்போது கூட ஃப்ரிட்ஜு மேலே நிறைய உள்ள இன்டோர் பிளேஸ், பெட்ரூம்குள்ளே வைக்கலாம், ஆஃபீஸ் டேபிளில் வைக்கலாம், டைனிங் ஏரியாவில் வைக்கலாம், அப்புறம் பால்கனியில் வந்து வெளிச்சப்படாத இடத்துல அந்த மாதிரி பிளேசஸில் வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இங்கே அந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்குல்ல, கல்யாண மேடைகள் அந்த மாதிரி பிளேசஸ்லேயும் இந்த பிளான்ட் இருக்கும். இந்த சிசி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளர்ந்து ஹைட்டாக வருவாங்க. நான் சொன்னேன்ல சிசி ஜினியா அப்படிங்கிற பிளான்ட் அந்த லீஃப் வந்து ஹைட்டு வைக்காது. அதனோட லீஃபே பார்த்திங்கன்னா அப்படியே கொடை மாதிரி மடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு முன்னாடி ஒன்று அப்டேட் பண்ணி காமிச்சிருக்கேன் அதனோட பிளான்ட் எடுத்து. அது ஒரு வெரைட்டி இருக்குது. அது வந்து ஒரே செம்மில் வந்து திக்காக வந்து வரும், செம்மில் ஸ்பெட்டிகிள்ஸ் அதில் வரையே வந்து வருவாங்க. அதுலேருந்து வர லீஃப் வந்து திக்காக இருக்கும். இதனோட லீஃப் பார்த்திங்கன்னா அப்படியே கார்டு, அது வந்து கேர்டாக இருக்கும், வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த செமையான ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளான்ட்டு எல்லோரும் எங்கே கிடைச்சாலும் வாங்குங்க. இதை நான் வந்து சேல் போஸ்ட்டும் போடுவேன். யாராவது வேணும்னா இந்த நம்பர்ஸும் தர டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். இதை அப்டேட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். சரிங்க? இது பாருங்கள், இது வந்து அந்த பிளாக் என்னோடய மூளை யூஸ் பண்ணி ப்ளைனாக இருக்குது, நல்லா இருக்க மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு வீட்டோட எண்டில் வச்சுருந்தேன். அப்போ வந்து இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அது டேப் மாதிரி ஒன்று அதை எடுத்து டெக்கரேட் பண்ணியாச்சு. அதனோட கண்டெய்னரை பார்த்திங்களா அப்படியே போட்டு டார்க்னிங் போட்டு அது மூலையில் வச்சுட்டேன். ஒரு எண்டில் வச்சு வைக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு அது பிளான்ட் லவ்வர்ஸ்க்கு தான் அதனோட அட்ராக்டிவ்னஸ் தெரியும். அதே போல் பாட் பண்ண நம்மளோட ரீப்ளான் பண்ணி வச்ச உடனே கொண்டு போய் வெயிலில் வைக்கக்கூடாது. இது வெயில் கிடையாது, எங்கள் வீட்டில் வெயில் கிடையாது. வச்ச அன்னைக்கு காலையிலேருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு காம்பவுண்டு ஒரு மாடியில் ஒரு சைடில் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரைட்னஸ்க்காக நம்ம வச்சுருக்கிறது. ஓகேவா? 1 or 2 days வந்து நல்ல ஒரு பிரைட்னஸில் வச்சுட்டு உள்ளே கொண்டு போய் நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது இன்டோரில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளான்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸ்னேக் பிளான்ட்டு, மணி பிளான்ட், இது மாதிரி அவங்களா பாட்டு க்ரோத் ஆகிக்கணும். நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே வேண்டாம். வாட்டர் ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு இதே கான்செப்டே போக வேண்டாம். எங்கே வேணாலும் நம்ம போய் வரலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு இன்றைக்கி எங்கே கிடைச்சாலும் வாங்குங்க. வாங்கி வீட்டில் அழகாக அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்மளே நம்ம நிறைய அதை ப்ரொபகேட் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து சேல்ஸ் வீடியோ இது போடுவேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுக்கலாம், பிளாக் பீஸும் இதுவும் கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.